இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டிஐ அட்மிஷன் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் இதற்கு அப்ளை செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது முக்கிய தகவல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை விரைவில் விண்ணப்ப பதிவு தொடக்கம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்ட திட்டத்தின்படி சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் இலவச சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்ப பதிவு விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆர்டிஇ தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவர். மாநிலம் முழுவதும் உள்ள 8000க்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1.1 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேருபவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். தமிழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 5 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றன. இதற்கிடையே வரும் கல்வியாண்டிற்கான 2025-2026 இலவச சேர்க்கைக்கு இணையதள விண்ணப்ப பதிவு ஒரு வாரத்துக்குள் தொடங்கப்பட உள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது, ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் ஆகியோரின் விண்ணப்பங்கள் குலுக்கல் நடைமுறையில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். நலிந்த பிரிவினரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வருமானம், இருப்பிடம், சாதி சான்றிதழ்களை சமர்ப்பித்து இதற்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இதையடுத்து விண்ணப்ப பதிவுக்கான அறிவிப்பானை வெளியானதும் பெற்றோர் rte.tnschool.go.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள 5 பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி நிர்ணய தேர்வுகளை விட அதிக விண்ணப்பங்கள் வந்தால் வெளிப்படையான குலுக்கல் முறையில் மாணவர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆர்டிஐ அட்மிஷன் ஓப்பன் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் என்னென்னலாம் தயார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ, அதற்கான வித் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. 150 பிக்சல், ஹைட் பார்த்தீங்கன்னா 175 பிக்சல், 100 KB குறைவாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். பேரண்ட்டோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னால் அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட் என்னென்னலான்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்டிஐ அட்மிஷன் விரைவில் ஓப்பன் ஆக உள்ளது. ஓப்பன் ஆன பிறகு இதை நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.